ஒரு சிறந்த நகரம் என்பது உயர்ந்த கட்டிடங்களால் மட்டும் உருவாகாது. முறையான சுகாதாரம் மற்றும் தூய்மையான சுற்றுச்சூழல் ஆகியவற்றையும் இணைத்தால்தான் உருவாகும். பொதுமக்கள் தங்களின் வீடுகளில் துணி துவைப்பது, சமையல் செய்வது, குளிப்பது, கழிவறை பயன்படுத்துவது என நமது அன்றாட தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு துளி நீரும் இறுதியில் கழிவு நீராக மாறி கழிவுநீர் குழாய்கள் வழியாக வெளியேறுகிறது. ஆனால் இந்த கழிவுநீர் முறையாக சுத்திகரிக்கப்படாமல் குளங்கள், ஓடைகள், ஆறுகள் ஆகியவற்றில் கலந்தால் அது நமது நீர்நிலைகள், நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இதனை கருத்தில் கொண்டு நமது நகரின் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தில் நமது கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பில் நஞ்சுண்டாபுரம், வெள்ளலூர், ஒண்டிப்புதூர் மற்றும் உக்கடம் என 4 இடங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் மாநகர பகுதிகளில் இருந்து வரும் கழிவு நீரை பாதுகாப்பான முறையில் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நீராக மாற்றப்படுகிறது. இதனால் கழிவு நீர் நேரடியாக ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று சுற்றுச்சூழல் மாசுபடுவது தடுக்கப்படுகிறது. தற்பொழுது மேலும் கூடுதலாக கோயம்புத்தூர் மாநகராட்சியில் புதியதாக இணைக்கப்பட்ட பகுதிகளான சின்னவேடம்பட்டி, வெள்ளக்கிணறு மற்றும் சரவணம்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள 16,090 வீடுகளில் உள்ள சுமார் 1,11,865 எண்ணிக்கையிலான பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 318.90 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் மேற்கொள்ள அரசாணை வழங்கப்பட்டு பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் கோயம்புத்தூர் வடக்கு மண்டலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்னவேடம்பட்டி பகுதியில் இடத்தை தேர்வு செய்து SBR டெக்னாலஜி மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாணையத்தின் விதிகளின்படி சுமார் 9.95 MLD திறன் கொண்ட அதிநவீன புதிய தொழில்நுட்பத்துடன் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் சுத்திகரிப்பு நிலையம் அமைய உள்ளது. இந்த சுத்திகரிப்பு நிலையமானது ஏற்கனவே கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நஞ்சுண்டாபுரம் பகுதியில் இயங்கி வரும் 40 MLD கொள்ளளவு கொண்ட சுத்திகரிப்பு நிலையத்தின் தொழில்நுட்பம் மற்றும் கூடுதல் நவீன தொழில்நுட்ப வசதிகள் இணைக்கப்பட்டு சுற்றியுள்ள பகுதிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் அமைய உள்ளது. தானியங்கி தொழில்நுட்ப கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இயங்கும் விதம். வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரானது பாதாள சாக்கடைகள் மூலம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. பின்னர் அங்கு உள்ள மெக்கானிக்கல் கோர்ஸ் ஸ்கிரீன் பகுதியில் உள்ள தொழில்நுட்பங்களின் மூலம் கழிவுநீரில் உள்ள 20 mm வரையிலான பிளாஸ்டிக் உள்ளிட்ட திடக்கழிவுகள் அப்புறப்படுத்தப்பட்டு வெட் வெல் பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த வெட் வெல் யூனிட் ஆனது கழிவுநீரில் இருந்து வெளியேறும் வாயுக்கள் வெளிவராத வண்ணம் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பாலிமரால் ஆன பாதுகாப்பு கவசத்தால் பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது. மேலும் H2S, CO2, CH4 உள்ளிட்ட கழிவு நீரில் இருந்து வெளியேறும் வாயுக்கள் முழுவதும் மின் மோட்டார்களை பயன்படுத்தி உறிஞ்சப்பட்டு பயோ பில்டர் யூனிட் மூலம் நீக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கழிவுநீரானது மின் மோட்டார்கள் மூலம் அடுத்த பகுதிக்கு உந்தப்பட்டு முதல் நிலை சுத்திகரிப்பு பிரிவு பிரைமரி யூனிட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு 6 mm வரையிலான பிளாஸ்டிக் உள்ளிட்ட திடக்கழிவு துகள்கள் நீக்கப்படுகிறது. மேலும் கிரிட் சேம்பர் அமைப்பின் மூலம் கழிவு நீரில் உள்ள மண், மணல் உள்ளிட்ட சிறிய துகள்கள் நீக்கப்படுகிறது. இவ்வாறு 70 முதல் 80% வரையிலான கழிவுகள் நீக்கப்பட்டு நீரானது அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இயங்கும் SBR சீக்வென்ஷியல் பேட்ச் ரியாக்டர் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டிக்கு அனுப்பப்படுகிறது. இந்த அதிநவீன சுத்திகரிப்பு தொட்டியில் கழிவுநீரானது ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு நுண்ணுயிர்கள் மூலம் தொடர்ந்து 3 மணி நேரம் சுத்திகரிக்கப்படுகிறது. இதனால் கழிவுநீரில் உள்ள அனைத்து கழிவுகளும் நீக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தண்ணீரில் உள்ள வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை நீக்குவதற்கான நிர்ணயிக்கப்பட்ட அளவிலான குளோரின் தண்ணீரில் சேர்க்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தரத்தில் பாதுகாப்பான முறையில் வெளியேற்றப்படுகிறது. இதுபோன்று நமது கோயம்புத்தூர் மாநகராட்சி மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலும் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படும் நீரானது விவசாய நிலங்கள், பூங்காக்கள், கட்டிட பணிகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு கொண்டு சென்று பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த தண்ணீரானது அதிக அளவில் நுண்ணுயிர்களை கொண்டுள்ளதால் விவசாயத்திற்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது. இதனால் இந்த தண்ணீரானது நீருந்து மோட்டார்களை பயன்படுத்தி குழாய்கள் மூலமாக நீண்ட தூரம் கொண்டு செல்லப்பட்டு உயர்மட்ட தண்ணீர் தொட்டிகளில் சேகரிக்கப்பட்டு அங்கிருந்து விவசாயிகளுக்கு முறையாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஒண்டிபுதூரிலிருந்து 20 கிலோமீட்டர் 400 mm டயாவில் இங்கே தண்ணி ஒரு நாளைக்கு 1.5 கோடி லிட்டர் எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. விவசாயத்துக்காக எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. வறட்சியான பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை இது ரொம்பவே குறைச்சிருக்குது.
இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் யூட்டிலைஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியா இந்த தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்கே இருக்கணும் என்னுடைய நாலேஜ் தெரிஞ்ச வரை ஒன்றும் இல்லை. இது வந்து எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து செய்யலாம். இதனால் விவசாயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. 20% ஈல்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்க. நார்மல் ப்ளஸ் 20% ரொம்ப நல்லா இருக்கு. இது கிடைக்கிறது புண்ணியம். இதனால் விவசாய நிலங்கள் நன்கு செழிப்படைகிறது, தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. எங்களுக்கு வந்து தண்ணியை வந்து அங்க சுத்தகரிச்சு எங்களுக்கு தண்ணியை கால்வாயில அனுப்புறாங்க. நாங்க விவசாயத்துக்கு தண்ணி இந்த வறட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த தண்ணி வர்றதுனால ஒரு சந்தோஷமா இருக்குது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளுக்கு உட்பட்டு கழிவு நீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் முழுக்க ஆட்டோமேட்டிக் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்படும் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் நுண்ணுயிர்கள் மற்றும் ஆக்சிஜன்கள் மூலம் கழிவு நீர் சுத்திகரிக்கப்படுவதால் இதனை சுற்றியுள்ள சுற்றுப்புறச் சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி சுகாதாரமான முறையில் செயல்படுத்தப்படுகிறது. என் பேர் காளிதாசுங்க. நாங்கள் இங்கே தான் ஒரு 20-25 வருஷமா ஸ்டாண்ட் போட்டுருக்கோம். காலையில் 8 மணிக்கு வந்தோம்னா நைட் 8-8 வரைக்கும் இருக்கும். சுத்திகரிப்பு நிலையம் இங்கே ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பின்னாடி நியர்பை தான் இருக்கு பாருங்க. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எங்களுக்கு நீங்கள் சொல்லி தான் ஒர்க் போயிட்டு இருக்குதுன்னே தெரியும். சுத்திகரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்மெல் வந்துருந்தா கண்டிப்பாக முதலே தெரிஞ்சிருக்கோங்க. சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பு இல்லைண்ணா. ஏன்னா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் பகலில் ஃபுல்லாகவே. போவோம் வருவோம், யாரோ ஒருத்தராது இங்கே இருக்கோம். அப்படி ஏதாச்சுன்னா டக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்மெல்லாம் இல்லை. இதனால எந்த பாதிப்பும் இல்லை. சின்னவேடம்பட்டி பகுதியிலும் இதே போன்று அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் சுத்திகரிப்பு நிலையம் அமைய உள்ளது. எனவே சுற்றுப்புறத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.